Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சூலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். கள விவரங்கள் என்ன? புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் பழைய பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இரட்டை இலை கையில் ஏந்தியும் முளைப்பாரிகளை கையில் வைத்தும் மலர்களை தூவியும் உற்சாகமான வரவேற்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் கூடி உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக இன்றைக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்திருக்கிறது. அதிமுகவுடைய எழுச்சியை இன்றைக்கு தமிழகமே அறிந்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் செல்லும் இடங்களெல்லாம் உற்சாகமான வரவேற்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே மக்களுக்காக செய்து கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் அப்படிப்பட்ட நலத்திட்டங்களாக இருந்திருக்கிறது. மக்களுடைய வளர்ச்சிக்காக, மாணவர்களுடைய தேவைக்காக, மகளிருடைய முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு, நெசவாளர்களுடைய வேதனையை போக்குவதற்கு, மீனவர்களுடைய துயரத்தை துடைப்பதற்காக, ஏழை எளிய பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை செய்து கொடுத்திருக்கிறது. கல்வி கண்ணை திறந்து ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கல்வி வளர்ச்சிக்கு வித்துக்கிறது என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். குறிப்பாக இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு தேவையான பாலங்கள், சாலை வசதிகள், அதே போன்று கட்டுமான நிறுவனங்கள், பல்வேறு தொழில் துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் என்று பலவற்றை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தினுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு கொங்கு மண்டலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக, எஃகு கோட்டையாக மாறி இருக்கிறது. சூலூர் சட்டமன்ற தொகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக, எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக அலைகடல் என காட்சி அளிக்கிறது மக்கள் கூட்டம். சூலூர் சட்டமன்ற தொகுதியிலே 3.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1443 பயனாளிகள் அவர்களுக்கு பயன்பெறும் வகையிலே அந்த திட்டத்தை செய்து கொடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு தாய்மார்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வருகையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்று பட்டாசுகள் வெடித்து முளைப்பாரிகளை கையிலேந்தி உற்சாகமான ஒரு வரவேற்பினை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று 51.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சூலூர் பகுதி 2, சூலூர் பகுதி 3, பிள்ளையார்புரம் குடியிருப்பு திட்டப்பகுதியிலே 68 அடுக்குமாடி, அதாவது திட்டப்பகுதியில் 768 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம், வீடுகள் வேண்டும் என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய மக்களுக்காக கனவு, ஒரு ஏழைக்கு வீடு என்பது ஒரு கனவு. அந்த கனவு திட்டத்திற்கு அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்த மகத்தான இயக்கமாக அதிமுக செயல்பட்டிருக்கிறது. அதே போன்று 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கருமத்தம்பட்டி பேரூராட்சியில் 22,000, அதாவது மெடன் கொள்ளளவு கொண்ட புதிய கிடங்கு, இன்றைக்கு 22,000 மெட்ரிக் டன் அளவு கொண்ட ஒரு கிடங்கு உற்பத்தியை சேமிப்பதற்காக, பாதுகாத்து வைப்பதற்காக விவசாயிகளாக இருக்கட்டும், அது சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக இருந்திருக்கிறது. அதை அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. அதே போன்று 2.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதுவப்பள்ளி ஊராட்சியில் 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு புதிய கிடங்கு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த ஆட்சியிலே விவசாயிகளுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு, விவசாயிகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு, விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு, விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்காக விவசாயிகள் வைத்த கோரிக்கைக்கு முன்பாக இதனை செய்து கொடுத்த ஒரு மகத்தான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் இன்றைக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவண்டு வருகிற அளவிற்கு சாலை முழுவதுமாக முளைப்பாறைகளையும் பூரணகும்ப மரியாதையோடும் இரட்டை இலையை கையிலே வைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகமாக வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சூலூர் அரசு மருத்துவமனை அரசு தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 24 படுக்கை வசதியுடன் கூடிய 4 பிரிவுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்திலே ஆளுகிற திமுக அரசு மருத்துவமனைகளை எங்குமே தொடங்கியதில்லை, அதனை விரிவுபடுத்தியும் இல்லை என்கிற வேதனையோடு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வண்ணாந்தாங்க ரோடையில் 3 தடுப்பணைகள் கட்டியது அதிமுக அரசு. தடுப்பணை என்பது விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்காக வரக்கூடிய உபரியை கடலே கடக்காமல் அதனை வீணடிக்காமல் பாதுகாத்து வைப்பதற்காகவும் அதே போன்று விவசாயிகளுடைய நலனுக்காகவும் குடிநீருடைய பிரச்சனையை தீர்வு காணுவதற்காகவும் கால்நடை சேவைக்காகவும் 3 தடுப்பணைகளை அதிமுக அரசு வண்ணாந்தாங்கல் பகுதியிலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே கட்டி கொடுத்து தடுப்பணைகளை கட்டி கொடுத்த மாபெரும் சரித்திரம் படைத்த ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திகழ்ந்தது என்றால் அது மிகையாகாது என்கிற அளவிற்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உற்சாகமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு புகழாரத்தை சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியை குலுகுகிற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போன்று 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே செஞ்சேரி புதூர் கிராமம் முதல் செஞ்சேரி ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த தடுப்பணைகள் மிகப்பெரிய வரவேற்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெற்றிருக்கிறது. மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களுடைய மனங்களை வென்றெடுத்திருக்கிறது. 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சூலூர் அதே போன்று செலக்கரைச்சல் சாலையிலே ஏதாவது 7/3/15 9/0 என்கிற அந்த வழிவிடத்தை இடைவழிவிடத்தலமாக அகலப்படுத்தி மேம்படுத்தி இருக்கிறது கழக அரசு. 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 18/10 பல்லடம் கோச்சிங் எல்லையிலே அதாவது சாலை அமைத்து கொடுத்து அப்பநாயக்கன் அதாவது இந்த சாலை அப்பநாயக்கன் பட்டி சாலை வழியாக கலங்கல் வரை வழித்தடத்தை இடைவழித்தளமாக அகலப்படுத்தி அதனை தொடர்ச்சியாக ஏறக்குறைய பல்வேறு கிலோமீட்டர் தூரங்களுக்கு இது மேம்படுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசலையும் குறிப்பாக தொழிற்சாலைகளுக்கு ஏற்றவாறு இந்த சாலைகள் அமைத்து கொடுக்கப்பட்டது. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பின்பாளையம் என்கிற பகுதியிலும் அன்னூர் சாலை வழியாக வாகரம் பாளையம் என்கிற பகுதியிலே சிறு பாலத்திற்கு அணுகு சாலை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போல் 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிமியம்பாளையம் சோமனூர் சாலை வழியாக அதாவது ராவத்தூர் வரை மேம்படுத்தப்பட்ட சாலைகளாக சிறு பாலங்களோடு சாலை அமைத்து கொடுத்தது கழக அரசு. 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நாகை கூடலூர் மைசூர் சாலை பாம்பட்டி சாலை வரை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டு சூலூர் செலக்கரைச்சல் சாலை ஒரு வழித்தடத்தை இடைவழித்தளமாக அகலப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூலூர் ரயில்வே பீட்டர் சாலை அதே போன்று இருவழித்தாடை பலவழித்தடமாக சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதாவது பூரணாம்பாளையம் சாலை அதாவது ஒரு வழித்தடத்தை இடைவழித்தளமாக அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூரணடாம்பாளை பகுதியிலே ஒரு வழித்தடத்தை இடைவழித்தளமாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யப்பட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதாவது பீடம்பள்ளி முதல் நடுப்பாளையம் வரை மேம்படுத்த செய்யப்பட்டிருக்கிறது சாலை. அதே போல 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சூலூர் ரயில்வே பீட்டர் சாலை வரை மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூரணாம்பாளையம் சாலை வரை உள்வழித்தளத்தை இடைவழித்தளமாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சூலூர் மார்க்கெட் லூப் சாலை வரை மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 40 கோடி ரூபாய் மதிப்பில் சின்னம்பாளையம் சோமனூர் சாலை வரை மேம்பாடு செய்யப்பட்டு குறுக்கு வடிகால் எல்லாம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து நீர் முறையாக செல்ல வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சின்னம்பாளையம் சோமனூர் சாலை அதாவது இடைவழி சாலையை அதாவது இருவழித்தட சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யப்பட்டு அதற்கும் குறுக்கல் வடிகால் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. 150 கோடி ரூபாய் மதிப்பில் செந்தாமணி புதூர் பாம்பாட்டி சாலை ஒரு வழித்தடத்தை
இடைவெளிச்சாலையாக அகலப்படுத்தி அதற்கு மேம்பாடு செய்யப்பட்டு குறுக்கு வடிகால் அமைக்கப்பட்டு இதனையும் மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிந்தாமணி புதூர் பாம்பாட்டி சாலை ஒரு வழித்தளத்தை இடைவெளி சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்து அதற்கும் குறுக்கு வடிகால்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிந்தாமணி புதூர் பாம்பாட்டி வரை அந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பான ஒரு சாலையாக மாற்றி தரப்பட்டிருக்கிறது. 124 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே முத்துக்கவுண்டம் புதூர் நீலாம்பூர் வரை ஒரு வழிச்சாலையை இடைவெளி சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்து குறுக்கல் வடிகால் எல்லாம் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 கோடி ரூபாய் மதிப்பிலே காங்கேயம்பாளையம் செந்துறை சாலை அதாவது ஓடுதளத்தினுடைய தரையை மேம்பாடு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சூலூர் தொகுதியில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக மனுக்களாக கொடுத்து அதாவது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நிற்கிறோம் என்கிற வேதனையோடு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதல் திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றது. 2ஆம் கட்ட பணிகள் சீரமைத்துக் கொடுப்பதற்கு திமுக அரசு ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத ஒரு அரசாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். சீரான குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இல்லை என்கிற வேதனையோடு நிற்கிறார்கள். மின் கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நலிவடைந்து மின் கட்டண விகிதம் சீரமைக்கப்படும். அதே போல தாழ்ச்சாலைகளில் சோலார் மின் உற்பத்திக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் கேரள மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது நேரிலே சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இங்கு ஒரு காட்சிகளும் அதன் பிறகு அரங்கேறவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார். மதுக்கரை முதல் நீலாம்பூர் வரை இருக்கக்கூடிய LNT பைபாஸ் சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றி அமைக்கப்படும் என்று எல்லாம் தெரிவித்தார்கள். ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கருமத்தம்பட்டியிலே ஜவுளி பூங்கா என்ன ஆனது? சூலூர் தொகுதிக்குட்பட்ட கிராம ஊராட்சிகளே அதிகம் உள்ள தொகுதியிலே அதாவது பசுமை வீடுகள் திட்டம் என்ன ஆனது? பசுமை வீடு திட்டத்தை ஏழை எளிய மக்கள் காங்கிரீட் வீட்டு கனவிற்கு திமுக அரசு அதாவது அவருடைய கனவை சுக்குநூறு ஆக்கி இருக்கிறது, செய்து கொடுக்காமல் ஏமாற்றம் செய்திருக்கிறது என்றுதான் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சூலூர் சட்டமன்ற தொகுதியிலே விசைத்தறி தொழிற்கூடங்கள் அதிகமுள்ள பகுதியாக இருக்கிறது. வெளியா திமுக ஆட்சியில மின்கட்டண உயர்வு நூல் விலை உயர்வால் இந்த திட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கிறார். மின்கட்டணம் என்பது ஏழை எளிய மக்களை தொழில்துறையை சார்ந்தவர்களை எந்த அளவிற்கு வேதனையோடு ஆழ்த்தி இருக்கிறது என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததும் இந்த மக்களுடைய கோரிக்கை எல்லாம் சரி செய்து கொடுக்கப்படும் என்று இன்று காலையில் சூலூரிலே இருந்த விவசாயிகளாக இருக்கட்டும், இன்று மாலை சந்தித்த தக்காளி விவசாயிகளாக இருக்கட்டும், அனைவரிடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சீர் கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியை மக்கள் வெள்ளமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்கும் விதமாக எங்கு பார்த்தாலும் மக்களுடைய அலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இரட்டை இலையை கையிலே ஏந்தியும் முளைப்பாரிகளை கையிலே ஏந்தியும் மலர்களை தூவியும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரவாரமான இந்த வரவேற்புக்கு மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவிற்கு எறும்பு போல அவருடைய வாகனம் ஊர்ந்து வருகிறது என்பதை பார்க்கலாம். அந்த அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற சாலை, மேம்பாலம், மருத்துவமனை, பள்ளிகளை விரிவுபடுத்துதல், சாலைகளை குறுக்கே வடிகால் பண்றது செய்யப்படுதல், மேம்பாலங்களை அமைத்தல், அதே போன்று இந்த மேம்பாலங்களை இருக்கக்கூடிய பகுதிகளிலே துணை சாலைகளை அமைத்து தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற ஒரு நகரமாக மாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு அதனை எல்லாம் செய்யவில்லை என்கிற நிலை இருக்கிறது. விரைவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமையும், அதற்கு தீர்வு காணப்படும் என்கிற உறுதிமொழியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு காலையிலே நடந்த கூட்டத்தில் கூட வைத்தது குறிப்பிடத்தக்கது. சூலூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக இருக்கு. ஆரவாரத்தோடு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கையிலே கொடிகளை ஏந்தியும் அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலையை கையிலே வைத்துக் கொண்டும் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளருக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும்
முன்னாள் அமைச்சருமான எஸ்.வி. வேலுமணி, அதே போல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே வருகை கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளத்திலே இரட்டைகளை போட்ட அதிமுக பொதுச் செயலாளருடைய புகைப்படத்தை கொடுத்த டி ஷர்ட்டுகளை அணிந்து ஆரவாரமிக்க இசைக்கருவிகளோடு பாரம்பரிய இசைக்கருவிகளை வாத்தியங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளங்கள். எங்கு பார்த்தாலும் இரட்டைகளை கையிலே, அதாவது இரட்டை உயர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருக என்று உற்சாகமான முழக்கங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். சூலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் வெள்ளத்தால் இன்றைக்கு அலை மோதிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொதுச் செயலாளரே வருக, ஏழைகளுடைய விடிவெள்ளியே வருக, குடிமராமத்து நாயகரே வருக, விவசாயிகளுடைய பாதுகாவலரே வருக, ஏழைகளை ஏற்றம் பெரிய செய்த எங்கள் பாதுகாவலரே வருகை என்ற பதாதைகளோடு அந்த முழக்கங்களோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதியவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், உற்சாகமான ஒரு நடனங்களையும் ஆடி அந்த நடனத்தோடு அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். ஏழைகள் மக்களுடைய ஏற்றம் பெற வேண்டும் என்றால், ஏழை மக்கள் பாதுகாப்பாக இந்த சமூகத்திலே இரவானாலும் மனமாற வேண்டும் என்றால் அதிமுக என்கிற ஆட்சி அமைந்தால்தான் 2026 சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். காந்தி கண்ட நள்ளிரவிலும் ஒரு பெண் சுதந்திரமாக நடமாட முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய அலைகடல் என திறந்து வரவேற்கக்கூடிய அந்த அலைகடலுக்கு மத்தியிலே ஒரு அலையை போன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் இழுத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, அந்த நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த அலைகளில் அந்த அலை விரைவாக மக்கள் வெள்ளத்திலே வந்து எழுச்சூரை ஆற்றவிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நம்பிக்கையாக இன்றைக்கு 2.5 கோடி தொண்டலை கொண்ட மகத்தான இயக்கத்தினுடைய நம்பிக்கை நாயகனாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனம் வருகை தந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கு கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார். கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் உற்சாகத்தோடு இன்றைக்கு கொடிகளிலே கையிலேந்தி 2026 விவசாயிகளுடைய பாதுகாவலர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அரியணையில ஏற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு இங்கே குவிந்திருக்கிறார்கள். ஆளுகிற அரசு எப்படிப்பட்ட துரோகங்களை, மக்களுக்கு தேவையான மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு முடக்கி இருக்கிறது. தாலிக்கு தங்கம் திட்டமாக இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்திலே மோசடியாக இருக்கட்டும், குறிப்பாக ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு, பாமாயில் போன்ற விஷயங்களில் கூட மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அந்த அளவில் தான் இன்றைக்கு இந்த அரசினுடைய அவலம் இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். பருப்பில் கூட ஒரு ஊழல் செய்த அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலத்திலே ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக, ஏழை எளிய மக்கள் சிரமமில்லாமல் இருவதற்காக அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவியோடு காய்கறிகள் வழங்கப்பட்டது, மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் ரேஷன் கடையில் அனைத்து பொருளும் இலவசமாக ஒரு ஆண்டு வழங்கப்பட்டது. ஒரு அரசு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது. மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட மகத்தான திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதி குலுங்கிய விதமாக உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் தலைமையிலே செயலாளர் எஸ்.வி. வேலுமணி அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரி நின்று கொண்டிருக்கிறார். அலைகடல் என திறந்திருக்கும் இந்த மக்கள் வெள்ளத்திலே எறும்பு போல அவருடைய வாகனம் ஊர்ந்து வருகிறது. விரைவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்ப்பதற்கு முன்னால் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ்.வி. வேலுமணி அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.